எடப்பாடி ஐயா 2500 ரூபாய் குடுக்கறேன்னு என்னாரு, நீ 5000 ரூபாய் குடுக்கறேன்னு சொன்னீங்க. முக ஸ்டாலின் குடுக்கற நீ இந்த மக்களுக்கு என்ன பண்ணிக்கிற? இத ஒரு 500 ரூபாய் கொடுக்க தகுதி இல்லையா? காசு இல்லப்பா, காசு உனக்கு தகுதி இல்லையா? எதுக்கு ஜெயிச்ச? இந்த மக்களுக்கு கொடுக்குற இன்னும் ஒரு கிலோ சக்கரை, அரை கிலோ அரிசி நாங்க ஏற்கனவே கிடக்குறோம். நீ எதுக்கு வந்த ஏழை மக்களை வாயில் அடிக்க வந்த? ஏழை மக்கள் எதுக்கு வந்த? நீ ஏழை மக்கள் தலை துணி போட்டு கிடக்கும். நீ நம்ம ஜெயிச்சு வரல வந்த வந்தியா? எதுக்கு வந்த நீ? இந்த 1000 ரூபாய் வரல உன்ன, எனக்கு இந்த 1000 ரூபாய்க்குள்ள எல்லாருக்கும் கொடுக்குறேன். இந்த 1000 ரூபாய் உன்ன எனக்கு வரலையா? உங்க 7 மக்களுக்கு வரல. பாஸ், அவங்க உங்களை கலாய்க்கிறது எனக்கு கோபமா வருது பாஸ். அது சிரிச்சுன்னு தான் சொல்லுவியா? கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி. பெரியார் ஒன்றும் தமிழ் தேசிய அரசியலில் முக்கியமானவர் அல்ல அப்படின்னு தமிழ் தேசியவாதிகள் பலரும் வந்து அவங்களுடைய கருத்தை சொல்றாங்க. நல்லா தானே சொல்லிக்காரு, அப்புறம் இதை வரவேறுங்க. ஈவேரா எங்க உங்க மொழியை கத்தாரு? தமிழர் முக்கா பசங்க பாஷை, காட்டு மிராண்டிங்க பாஷை நான் சொல்லும் போது குதிச்சானுங்க எல்லா பயிலும். சும்மா நில்றா. உங்க மொழி அழிக்கிறதுக்கு என்னென்ன வேலையெல்லாம் பண்ணுமோ அத்தனை வேலையும் பண்ணாரு. தமிழ் சனியனே விட்டு ஒழியுங்கள்னாரு. இதுதான் மொழி காக்குறதா? ஐயா சூடா ஜலம் வந்துட்டு இருக்கு. யூரின் மட்டும் இல்ல, மோஷனே போயிருப்பான். ஈவேராவுடைய ஆடியோஸ் இருக்கும், பெரியார் ஆடியோஸ் நடிங்க. அவர் உங்க மானத்தை எப்படி காத்து பேசியிருக்காருன்னு பாருங்க. தமிழன் என்று சொல்லும் பொழுதெல்லாம் அவர் டேஸ் மகனேன்னு ஒன்று சொல்லுவார். இதுதான் நம்மள மானம் காக்குறது. என் முழு அன்பையும் பார்த்து இந்த முள்ள மாதிரி அடிச்சு வெளியே வரட்டு. ஈவேராவே சொல்றாரு திருக்குறள்ல மலநாட்டம் அடிக்குதுன்ட்டு. ஏன் திருக்குறள்ல நல்ல கருத்துக்கெல்லாம் இருக்குங்களேன்னு கேள்வியை கேட்டதுக்கு, இவங்கிட்ட எல்லாம் எதுக்கு இன்டி எடுக்கிறீங்க? இவன் குப்பத்துல பிறந்து கூவத்துல நீந்தி வளர்ந்தவன். இவங்க குடும்பமே கூவ குடும்பம். பிளாக்ல டிக்கெட் விக்கிற நாயி மித்லா ஸ்டேட்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ் போட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்கான். அவர் என்ன சொல்றாரு, நல்ல வாழை இலையில எல்லா சாப்பாடையும் வச்சுட்டு பக்கத்துல மலத்தை வச்சா நீ உட்காந்து சாப்பிடுவியா அப்படிங்கிறாரு. அவர் எங்க ஈரோட்ல எந்த கோயில்ல அவர் போராட்டம் பண்ணி கோயில்ல ஆலய நுழைவு போராட்டம் பண்ணாரு? மக்கள் போராட்ட இடத்துல தன் தலையை காட்டி ஆதரவு தெரிவித்துட்டு வர்றாரு. ஆதரவு தெரிவிக்கிற ஒரு காரணத்தினால அவர் தான் அந்த போராட்டத்தை முன்னின்று நடத்தினாருங்கிறது அப்பட்டமான புழுகு. அதெல்லாம் தப்பு இல்லையா? வெக்கமா இல்லையா? கூடி குறுக வைக்கலையா? கூவுல வேற என்ன வார்த்தை இருக்கு? கூப்பிட்ட தரப்பா தெரியலையா? சமைச்சு போடுறது நீங்க வந்து இது அடிமைத்தனம்னு பாத்தீங்கன்னா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. இது நான் எப்படி பதில் இல்ல, நம்ம எந்த மனநிலையில நம்ம நான் கேட்கறேன். இப்ப பெண்கள் தானே குழந்தை பெத்துக்கிறாங்க. அப்ப வாலிடைய வேலையை பெண்கள் தானே குழந்தை பெத்துக்கிறாங்க. இதுக்கு இது நம்ம ஏதாவது பேச இல்ல அதை சொல்ல முடியாது. தாய்ப்பால் வந்து ஆம்பளை ஊத்த முடியும். அதை சொல்ல பெண் வந்து குழந்தை பெற்றுக்கக்கூடிய ஒரு தன்மையில இயற்கை படைச்சிருச்சு, மனுஷன் படைக்கல. அப்ப இயற்கையில பெண் அப்படி இருக்கும்போது அந்த குழந்தையை வளர்க்க வேண்டிய பொறுப்பு பெண்ணுக்கு அதிகமாக இருக்கிறது, ஆணை காட்டிலும். ஆண் வந்து அந்த பெண்ணையும் அந்த குழந்தையும் பாதுகாக்க வேண்டிய இடத்துல அவன் உழைக்கணும். இப்ப ஆண் மட்டும் சரி உழைக்கிறது இல்லை, அவன் மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு போயிடறானா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, தமிழ்நாட்டு வீடுகள்ல அலமாரி போய் தரங்க, ஆண்களோட ட்ரெஸ் அதிகமா இருக்கா பெண்களோட ட்ரெஸ் அதிகமா இருக்கா? கல்யாணத்துக்கு முன்னாடி என்னோட கபோர்டு ட்ரெஸ் வைக்கிறதுக்கு, கல்யாணத்துக்கு அப்புறம் இது என் கபோர்டு. கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சு, இது என் கபோர்டு ஆச்சு. கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆச்சு, இது என் கபோர்டா மாறிச்சு. இப்ப ட்ரெஸ் வச்சிருக்கனாலே வந்து உரிமை சம்பாதிக்கல எங்க போகுது? பொண்டாட்டிக்கு புடவை வாங்கி கொடுக்க, நகை வாங்கி கொடுக்கவே போயிருங்க. நீங்க கல்யாணம் பண்ணி பாருங்க, சத்தியமா சொல்றேன். டேய் அள்ள கைகளா வாங்க வாங்கடா. பொன்னான வார்த்தையை வாயை திறந்து என்னமா சொன்னாரு பாத்தீங்களா? கல்யாணம் பண்ணி பார்த்தாதாங்க தெரியும். சிங்கிள்ஸாவே சுத்திட்டு இருந்தா தெரியாது. சிங்கிள்ஸ் அல்ல, நீங்க கமிட் ஆகி பாருங்க. ஒரு ஆண்பிள்ளையோட சம்பாத்தியம் எங்க போகுதுன்னு நீங்க அதுக்கப்புறம் பேசுங்க. நீங்க இல்லப்பா, அடிமேல் அடி விழுந்துட்டே இருக்குப்பா. எத்தனை அடியை தான் சமாளிப்பேன்? வந்து ஆம்பளை வந்து பேண்ட் ஷர்ட்டை போடுறான், பெண்கள் ஏன் பேண்ட் ஷர்ட்டை போடுறது இல்லை, ஆம்பளை மேலாடை இல்லாமல் சுத்துறான், பெண்கள் ஏன் மேலாடை இல்லாம, இதெல்லாம் வந்து விதண்டாவாதம் பாங்க. இந்த விதண்டாவாதம் எப்படி வேணாலும் பண்ணலாம். ஏன் பொம்பளைங்க கூட? பொம்பளைங்கன்னா அவளை இழப்பமா? ஆம்பளைங்க செய்யற அத்தனை வேலையை எங்களாலேயே செய்ய முடியும். நான் வெய்ய காலத்துல வேர்த்தா சட்டை அவுத்துட்டாலே நீ எப்படி? மேடம் 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 லைன்ல நில்லுங்க. நீங்க வாட்டுக்கு போறீங்க, லைன்ல நில்லுங்க மேடம். ஹலோ மிஸ்டர், லேடிஸ் ஃபர்ஸ்ட். லேடிஸ் ஃபர்ஸ்டா? லேடிஸ் எல்லாம் எதுக்கு மேடம் வெளியே வரீங்க? வீட்டுல உட்காந்து சமைச்சுக்கிட்டு பாத்திரம் கழுவிக்கிட்டு துணி துவச்சு போட்டுட்டு இருக்க வேண்டியதானே, எதுக்கு வெளியே வரீங்க? ஏன் லேடிஸ்னா வீட்டு வேலை பார்த்துட்டு தான் இருக்கணுமா? ஆணும் பொண்ணும் சமம். என்ன மேடம் சொன்னீங்க? ஆணும் பொண்ணும் சமம். அப்ப
அப்புறம் என்ன மேடம் லேடிஸ் ஃபர்ஸ்ட்? மூடிட்டு லைன்ல நில்லுங்க மேடம். ஆணும் பெண்ணும் சமமா, அப்புறம் லேடிஸ் ஃபர்ஸ்ட். ஈவே ராமசாமி நாயக்கர் இவர் வந்து பெண்களை வந்து அந்த ப்ரொபகண்டாக்குள்ளே கொண்டு வந்தார். அது அந்த ப்ரொபகண்டாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பையை அடுத்துரு, முடியை வெட்டிக்கோ. நான் இன்னும் சொல்கிறேன், சப்போஸ் இன்கேஸ் ஈவேரா வந்து இந்த காலகட்டத்தில் இருந்திருந்தாருன்னா டெஸ்டாஸ்டரோன் ஊசியை போட்டுக்கோ, தாடி மீசை வளர்த்துக்கோன்னு சொல்லியிருப்பார். நீ சொன்னாலும் சொல்லியிருப்ப, வெளியே போடா முதல்ல. இது வந்து பெண்களை சமம் இது பண்ணுறதில்ல, ஆண்களாக மாற்றுறது. இன்றைக்கி ஒரு பெண் வந்து ஒரு பெண் தன்மையிலேயே தன்னை வந்து முன்னிலைப்படுத்தி மேல் நோங்கி வருவது தான் பெண்ணுக்கான விடுதலையை ஒழிய, பெண்ணுக்கான சம உரிமையை ஒழிய, ஆம்பளை மாதிரி தன்னை மாற்றிக்கிட்டு இருக்கிறது வந்து அது ஒரு மனநோய். நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்பா. அந்த மனநோயை வந்து ஊக்குவிக்கக்கூடிய இடத்துல தான் ஈவேராவுடைய ஃபிலாசபி இருக்குது, அதோடைய கட்டுரைகள் எல்லாமே இருக்குது. டேய், உன்னால சும்மா இருக்க முடியாதடா? எப்படா உன்னால நிம்மதியா சோறு திங்க முடியுது? ஈவேரா அவர்களுடைய செயல்பாடு எதுவுமே வந்து அந்த காலத்திலையும் சரி இந்த காலத்திலையும் சரி மக்கள் ஏற்றுக்கொள்ளலை. அவரை ஒரு பிம்பமாக மக்கள் மத்தியில் போர்ட்ரே பண்ணுவது மூலியமாக தவறான வாழ்வியலையும் தவறான வாழ்க்கை முறையும் இவங்க போர்ட்ரே பண்ணிக்கிட்டே இருக்காங்க திரும்ப திரும்ப திரும்ப. எதுக்குடா இந்த மானங்கட்ட பொழப்பு? 26/1/1931 ஒரு கருத்து சொல்றாரு. பெண் உரிமை பெற்றுகிற பெரியார் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, ஆண் 2 வப்பாட்டிகளை வைத்திருந்தால் பெண் 3 ஆசை நாயகனை வைத்துக் கொள்ளலாம்ன்றார். கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் எப்படி சீர்குலைத்தர் ஒரு வரி போதும். ஒருத்தனுக்கு ஒருத்தின்ற கான்செப்ட்ல இருந்து உடைச்சி ஆகப்பெரும் புரட்சி பண்ணவர் தான் ஐயா பெரியார் அவர்கள். என்ன பழக்கம் இது? என்ன பழக்கம் இது? ஏதோ அரசியல் பண்ணுமே அப்படிங்கிறதுக்காக புதுசு புதுசா பேசுறவங்கள புதுசு புதுசான்னு சொல்ல முடியும். அவங்கள பார்த்து கோவமே வரல. நோ சூடு, நோ சொர்ணை, நோ பாதர்ட், எனி திட்டிங், எனி அபியூசிங், நோ சூடு, நோ சொர்ணை, நோ பாதரிங். பெரியாருக்கு எதிராகவும் திராவிட கருத்தியலுக்கு எதிராகவும் புலம்புவர்களை பார்த்து பரிதாபப்பட்டு அவங்களுக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை மட்டும்தான் தெரிவிக்க முடியும். ஏண்டா அட்டபூச்சி வாயா, இவர் பெரிய பிட்டாக்கா பிதர் கோபாலு அப்படியே ஆவணன் பார்ட்டிய வெறுப்பேத்தி கதி கலங்க வச்சிடுவார். நீ கிண்டல் பண்ற. இது கிண்டல் இல்ல மாப்ள, நக்கல். இந்த புலம்பல்களுக்கு, புலம்பும் நண்பர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன ஒருத்தன் தனியா பேசிக்கிட்டு இருக்கா? ஒருவேளை அந்த பைத்தியத்துல ஒருத்தரா இருப்பானோ? தீக்கான்னு சொல்ற எல்லாருமே பிராடு பையன் தான் சார். இந்த சத்யராஜன் ஒரு நடிகர் இருக்கிறாருல, பெரிய புட்டிங்க மாதிரி இல்லாத புரட்சிலாம் பேசுவாரு. அவர் மகனுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வச்சாரு நடிகர் சத்யராஜ்? எல்லாம் கருப்பு சட்டை, அவரு எதை குடிச்சாலும் கருப்பாவே குடிக்கிற மாதிரி பேசுவாரு. அப்புறம் அவரு மகனுக்கு திருமணம் நடந்தது. எப்படி நடத்தினாரு? விநாயகர் மணிப்படி நடத்தினாரு. என்ன கேட்டா, இல்ல எங்க வீட்டுல வந்து அது சம்பிரதாயப்படி நடத்த சொல்லிட்டாங்க. அப்ப என்ன மதுக்கிட்ட வந்து வெளியில வந்து பேசுற, உன் வீட்டுல பேசு. அப்ப இல்லாத பிரச்சனை அதுக்கு வெளியில வந்து பேசுறீங்க. சாமி இல்ல, கடவுள் இல்ல, நான் பூனைய குறுக்கு விடுவேன் அப்படி உன் மகன் கல்யாணம் நடத்தி காட்ட வேண்டியதானே? அப்ப அது யாரை ஏமாத்துற வேலை இது? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் மறக்காமலே போட்டிருந்த வரட்டாமாம் வீடுறதை வரண்டா சின்னசாமி. ஹே கைஸ், திஸ் இஸ் யுவர் எடிட்டர். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம். இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்தி விட்டு போவோம். வாடாங்க. போதுமில்லடா, போடா.